டிசைடரா செகண்ட் கேம் ஃபஸ்ட் கேம் வேறு ஃபஸ்ட்டு இவங்க தானே டிசைடர் வந்து 1 and 2 இல்லை சார் நீங்கள் இந்த குரூப்பில் நான் குரூப் கொஞ்சம் இந்த ஆங்கிள் இருந்து போகலாம் இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கும் ஏன்னா லெஃப்ட்டில் அவன் இவனே டேபிளை மாற்றிடும் இது ஓகே சரி நம்மளே எடுத்துக்கோம் இது கிளியராக இருக்கும் அது லெஃப்ட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் கவனிச்சு பாருங்கள் 4 அப்படியே நல்லா பேக் ஹேண்டு தான் கன்சிஸ்டன்சி பேக் அண்ட் ஆன்டி அவ்வளோதான் ஆட முடியும் ஆன்ட்டியில் 50% ஆன்ட்டியா இவன் பற்றி சர்வீஸில் இருக்காங்க ஏன்னா அவர் நைட்டில் போகிறாங்க ஆண்டி இந்தியா இப்போ பேக் ஹேண்ட் தான் எடுப்பான் இங்கே ஓப்பன் பண்ணால் பாயிண்ட் அவன் ஆக்சுவலாக 400 எடுக்கணும் சார் 400 எடுக்கணும் பாருங்கள் பேசிவாக இருக்காங்க ஆன்டி பால் சிம்பிளாக வச்சுருக்கீங்க அதே ஒன்று சூரியன் அவரோட ப்ரெஷர் இருக்கு அவன் தூக்கி போட்டால் அடிக்கிறான் ஒரு ஆயிரம் சூப்பர் அதான் அடிக்கிறான் எல்லா பாயிண்ட்டுமே இப்போ அவன் தான் எடுத்துருக்கான் இப்போ மாறுதில்ல இப்போ தான் 5-2 இப்போ நம்மளால் கான்ஃபிடன்ட் மாற்ற பாருங்க கான்ஃபிடன்ஸ் ராயின் மலை பஸ் எடுத்துச்சு ஐயோ நம்மளா அப்படின்னு இப்போ ஆன்ட்டியில் மாட்டான் நெக்ஸ்ட் லீகை முடிச்சுட்டு ஒரு படத்துக்கு அவன் ஆன்ட்டி தான் ஆடுறான் ராய் அப்போ கண்டிப்பாக தெரியணுமே இவங்களோட பார்த்தா அப்படி தெரியல என்னமோ பிகினர் மாதிரி ஈஸி இவனோட கேம் என்ன ஆடுறதே தெரியல இவனுக்கு வந்து எல்லா பிளேயர்ஸோட ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க ஆன்டிக்கு எப்படி அடிக்கணும் மிக்ஸுக்கு எப்படி அடிக்கணும் எனக்கு தெரியுது அவனுக்கு வந்து என்னென்னா அவன் அடிக்கிறா நான் பிளாக் பண்ண முடியல அப்படின்னு அவன் பால பிளாக் பண்ணால் தான் உண்டு பிளாக் பண்ணுறதுக்கான ஐடியாவே இல்லை இப்போ பண்ணலையே இந்த அடிக்க சொன்னாங்க இதைத்தான் பிரேம் அடிக்க சொல்கிறான் பேக் ஹேண்ட்லேயே அடித்தா போதும் பேக்லேயே அடி பாயிண்ட் வரும் கரெக்ட் இது தேவையே இல்லை அது பிம்பிள்லே ஆடிடலாம் பிரேம் கிட்ட இருக்க பெரிய ட்ராபேக் அது க்ரூஷியல் அந்த மாதிரி நல்லா ஆடுவா எல்லாமே ஆனால் க்ரூஷியல் டைமில் ஏதாச்சும் ஒரு ஸ்லோப்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு ப்ரெஷர் ஆகிருக்கும் ராய் சூப்பர் அதை அவன் மாற்றிட்டாங்கன்னா நிறையா பிளேயர் அப்செட் பண்ணுவாங்க அது ஒன்று தான்
அவங்ககிட்ட கிளியர் பார்ப்பாங்க. சூப்பராக ஆடும் டைம் மாடி எக்ஸ்டண்டா சூப்பராக. ஜஸ்ட் 10-6 பட் எங்கே நம்பர் 1 2 தானே மோஸ்ட்லி. 1 and 2 தானாலும் 1 எப்போவுமே ஒரு குஷன் தான். 2 எடுத்துகிட்டு வேறு ஏதோ ஒரு 1 ஸ்ட்ராங்கில் வந்து மாட்டிச்சு. இங்கே அப்படி ஹரி காக்கி இல்லை மாதவ அருவோட மாட்டிச்சு. இல்லை இங்கே அப்படி கிடையாது. நான் அப்படி தான் நினச்சேன். 2 தான் பைய ஒரு தடவை கிடச்சி நான் இருக்கேன். அது எப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் நீங்கள் என்ன ஜெயிச்சிட்டீங்க நான் இருக்கா. அது புரியுது. நெக்ஸ்ட் ரவுண்ட் பேசுறது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரவுண்டை பற்றி அதுக்கடுத்த ரவுண்டு எப்படினாலும் மாட்டோம். அது விதி. அது இது ஃபிக்ஸஸ். நான் சொல்கிறேன் நாக் அவுட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிக்கணும்னா நீங்கள் 2ல் இருக்குது அன்சேஃப், 1ல் இருக்குது சேஃப். நாக் அவுட்டுக்கு அடுத்த ரவுண்ட்லேருந்து எப்படினாலும் வரலாம். எப்போவுமே நாக் அவுட் ஃபஸ்ட் ரவுண்ட் எப்போவுமே ப்ரெஷர் எந்த டீம்னாலும் அது தோற்றக்கூடாது யோசிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு நல்ல ஸ்டார்ட்.